நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கத்தை காட்டுகிறவரும் தயவு செய்கிறவரும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மகிமையான காரியங்களை செய்கிறோமா என் கர்த்தராகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மறுபடியும் பரிசுத்த ஓய்வு நாட்களிலே எங்களை நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேச போகிறமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். Matthew chapter 7 verse 7 and 8. அது ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இது தேவனாக கர்த்தர் பேசின வார்த்தை. மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7வது அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மலை மேல் ஏறினார். எங்க ஏறினாரா? மலை மேல் ஏறினார். ஏன்னா அதனால அது மலை பிரசங்கம் சொல்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். இது எதுக்காக மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்றேன்னா, மலை மேல ஆண்டவராகிய கர்த்தர் பேசின வார்த்தை. ஆமென். இதெல்லாம் கீழே இல்லை. ஏன்னா முதல் வசனம், ஏன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்லாம் சொல்லுவாங்க அது மலை பிரசங்கம் அப்படின்வாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேலே ஏறி அவர் பேசினார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது 5, 6, 7 மலை பிரசங்கம். ஆமென். அவர் மலையிலே இருந்து கீழே இறங்கி இந்த 5 அதிகாரம் 3 அதிகாரம் எங்க பேசினாரு? மலை மேல பேசினார். மத்திய 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது. அப்போ 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் மலை மேல் ஏறினார். ஆமென். இந்த 3 அதிகாரம் எங்க பேசினாரு? மலையில பேசினாரு. கீழே பிள்ளைகள்லாம் சீஷர்கள்லாம் கேட்டாங்க. 8ஆம் அதிகாரம் மத்திய 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அவர் மலையிலிருந்து இறங்கின போது. அப்ப இது என்ன பிரசங்கம்? இது மலையில, அதாவது மேல இருந்து கர்த்தர் பேசினார். கீழே எல்லாம் ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமென். அப்ப ஏதோ சவுண்ட் சிஸ்டமே இல்லை, இருந்திருக்குமா? அப்ப எப்படி இருந்திருக்க சத்தம்? தேவனுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கு? ஆயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அந்த 3 அதிகாரத்தை மேல இருந்து பேசுறாரு, கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க. அப்ப அந்த சத்தம், தேவனுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும்? கம்பீரமா போல்டா இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த 3 அதிகாரத்துல ஒரு வசனத்தை தான் நம்ம இந்த நாளில் எடுக்க போகிறோம். ஆமென். கடந்த வாரம் நம்ம வாசித்தோம், பயப்படாது விசுவாசம் உள்ளவனா இரு. இந்த வருஷம் அப்படிதான் இருக்கணும். எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்து நீ கண்ணீர் விளக்கவே அவசியம் இல்லை. ஆமென். எல்லா நேரத்திலும் பயம் வரும்பொழுது நமக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகமா வளரணும். ஆமென். நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். என் கர்த்தர் நடத்துவார். என் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். என் கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். என் பலவீனங்களை கர்த்தர் எடுப்பார். என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இது கடந்த வாரம் செய்தி. ஆமென். இப்ப நம்ம அந்த வருஷத்துல கேட்கணுமா கேட்க கூடாது?
கேட்கணுமா கேட்க கூடாது? இதுக்கு என்ன பேங்க் போயிட்டு புக்ல எழுதி செக் எழுதி காசு கொடுத்து வாங்குற காரியங்களை நீ காணொலி கேட்டாவே வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்ல இருக்கிறார். மேலதான் வரும், அதனால மேலே பார்த்துக்காதீங்க, பணம் கொண்டுதானே யார் மூலியமா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு காலம் நீங்க கேட்காம இருந்தா இனி கேளுங்க, அதிகமா கேளுங்க. ஆமென். ஏன்னா ஒரு ராஜா இல்லையா, ஒரு ராஜா எடுத்து போயிட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்க முடியுமா? ராஜாக்கு போய் அதிகமா கேட்கணும், அதிகமா கேட்கணும். இனி இந்த வருஷம் முழுவதும் நாம் தேவனிடத்துல அதிகமா கேட்கிறவங்களா இருக்கணும். இந்த வருஷம் முடிவுல எல்லாருக்கும் வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணுமா? இருக்கக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு தான் வாடகை கட்டில் சுத்தின்னு இருப்போம்? ஆமென். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன் நீர், யாக்கோபின் தேவன் நீர். ஆமென். சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? ஆபிரகாமை காட்டிலும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். அன்று ஆபிரகாமிடத்துல எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருந்தது என்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதை காட்டிலும், எதை காட்டிலும்? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும். ஆமென். என்ன உயர்த்து கர்த்தா, என் தேவைகளை சந்தியும் கர்த்தா. கேட்கணுமா கேட்க கூடாது? கேளுங்க, கேளுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இனி நம்ம கேட்கணும், நம்ம கேட்கணும், நம்ம கேட்கணும். ஆண்டவரே, சபைக்கு ஆத்துமாக்களை கொடு கர்த்தாவே. கேட்டிருந்தீங்கன்னா, இத்தனை வருஷம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எத்தனை ஆராதனை நான் நடத்திட்டு இருப்பேன். ஆமென். நீங்க கேட்கல. என் சபை நிரம்பி வழிதம் ஆண்டவரே, காணிக்கப்பட்டு நிரம்பி வழிதம் ஆண்டவரே. ஆமென். கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்களா? இனி கேட்கணும், கேட்கணும். இந்த வருஷத்தை 2-3 ஆராதனை நடத்தணும். நம்ம சபையில புதிய புதிய ஜனங்களெல்லாம் சபைக்குள்ள வரணும். இன்னைக்கு வாசிக்கிறது வரலன்னா உணர்த்து ரெடியா உட்கார்ந்து இருக்கணும். ஆமென். அப்பேற்பட்ட ஜனங்களால வேணும். அநேக ஆராதனைகளுக்கு அநேக பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், இசைக்கிற பிள்ளைகள் எல்லாம் வேணும். கேட்கணும், கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். யாரிடத்துல கேட்கிறோம்? தேவாதி தேவன், உலக ரட்சகர், உலக மீட்பர். ஆமென். அல்லேலூயா. நீ நாமும் ஐஸ்வர்யமா இருக்கும்படி அவர் தரித்திரமானார். அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கணுமா கேட்க கூடாதா? நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சுகமா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். ஆமென். பக்கத்துல ராம்சாமி முன்சாமி கார் வச்சுக்கிறானா, டேவிட் பீட்டர் கார் இருக்கணுமா இருக்க கூடாது? அதை பார்த்து பொறாமை பண்ண இருக்காது. ஆமென். ஆண்டவரே, அவனை உயர்த்தது போல என்னை உயர்த்தும். பொறாமப்படாத, பொறாமப்படாத. ஏன்னா ஆண்டவர் சொன்னா அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவன் ஒரு நாள் விட்டு போக வேண்டும். போனமா இல்லையா? போகும்போதெல்லாம் டாலர் எடுத்துன்னு போறானா? அதனால ஆண்டவர் சொன்னா அவனை பார்த்து பொறாமப்படாத. ஆண்டவர் அவனை உயர்த்த கர்த்தரா இல்ல? யார் உயர்த்தினா? என்ன உயர்த்தும். அவன் வீட்டுல ஒரு வண்டி நிக்குதான், என் வீட்டுல 2 வண்டி நிக்கணும். கேட்கணுமா கேட்க கூடாது? ரோசி, கேட்கணுமா கேட்க கூடாதா? நீ ஒரு ஸ்கூட்டில வரணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் வேலைங்கன்னு ஒரு ஸ்கூட்டர்ல வரணும், 3 ஸ்கூட்டர் நிக்கணும் இந்த இடத்துல. ஆமென். அது ஏன்னா இன்னொரு ஆளை நீங்க ஆளுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். கேளுங்க, 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 கேளுங்க. நாட்கள கேட்கிற நாட்கள் நம்ம இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருவர் கேட்கிறார்களோ தேவனுடைய சமூகத்துல, தேவனிடத்துல அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் கேட்க போறீங்க? ஆமென். எதை கேட்க போறீங்க எனக்கு தெரியாது. ஆனா அது நீதி உள்ளவதா இருக்கணும் கர்த்தருக்கு. ஆமென். எப்படி இருக்கணும்? அதுக்கு தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். ஆண்டவரே, ரொம்ப தொந்தரவு கொடுக்குற ஆண்டவரே, இவன் அடிச்சிரு ஆண்டவர் கேட்டா உன்ன அடிச்சிருவார் ஆண்டவர். பாஸ்டர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தீமையானதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நன்மையானது ஏதுவானதே. அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கேட்கணும் 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 கேட்கணும். குடு ஆண்டவரே, குடு ஆண்டவரே. தான் பிள்ளை தான் தகப்படத்துல அந்த பொருட்கள் கிடைக்கிற வரையிலும் விட்டுறானா? குழந்தை வாங்கி கொடுக்கிறவரை விடுறானா? ஏதோ ஒரு பிள்ளை ஏதோ கேட்டுறான் இல்லையா, சின்ன கேட்டுச்சு. அப்ப அவங்க அப்பா அதை வாங்கி கொடுப்பாரா? வாங்கி 10 முறை கேட்க, 15 முறை கேட்க, 20 முறை கேட்க, எத்தனை முறை கச்சா சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி நம்ம கேட்டுனே இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்டுனே இருக்கணும். இனி நம்ம என்னவெல்லாம் இருக்கணும்? கேட்கிறவங்களா இருக்க. அது தப்பே கிடையாதுப்பா, அது தப்பே இல்லை. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தான் கர்த்தர் நினைக்கிறார். என் பிள்ளைங்க கண்ணீர்ல இருக்கக்கூடாது கர்த்தர் நினைக்கிறார். என் பிள்ளைங்கெல்லாம் துக்கமா இருக்கக்கூடாது கண்ணீர் இருக்கிறார். என் பிள்ளைங்க இன்னும் நடந்து வரக்கூடாது, காரணம் வந்து சபைக்குள்ள வரணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த ஆண்டவருக்குள்ள வந்த ஆண்டவர் ஏத்துக்கினேன், சத்தியத்துல நான் நடந்தேன், என் கர்த்தர் உயர்த்தினான். இதுதான் முக்கியம். சும்மாதான் உயர்த்த மாட்டார். ஏன்னா இப்பாகும் 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டது, இந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன் வாழ்க்கையில கீழே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து தங்கும். ஆமென். நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கணும். நம்ம சத்தியத்துக்குள்ள இல்லாம நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரா? சொல்ல கொடுப்பாரா? ஆமென். அதுதான் சொல்லப்பட்ட 28ஆம் அதிகாரத்துல என் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க. வாசிக்கிற வசனத்தை வாசி. இன்று நான் உனக்கு விதைக்கிற. பாருங்க, நீங்க கேட்க போறீங்க. இப்பதான் நீங்க ஆண்டவர்ட்ட என்ன பண்ண போறீங்க? கேட்க போறீங்க. ஆமென். அது கேட்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்று நான் உனக்கு விதைக்கிற. இன்று நான் உனக்கு விதைக்கிறேன்னா விதை என்ன? வார்த்தை. விதை என்ன? அந்த வார்த்தை. விதைன்னா அந்த தக்காளி பழம், அந்த பழம், பூசணிக்காய் அதெல்லாம் கிடையாது. கத்திரிக்காய் அந்த விதை பத்தி பேசல. விதை என்றால் வார்த்தை. ஏன்னா ஒருத்தன் விதைக்க போனான்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா நம்ம வேதத்துல? ஒண்ணு வந்து அங்க விழுந்தது, ஒண்ணு இங்க விழுந்தது, விதை வந்து கல்மால் விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது. கேட்டீங்களா இல்லையா? அது அந்த விதை இல்ல. விதை என்று சொன்னால் வார்த்தை. அத்தமா வார்த்தைன்னு சொல்றேன் நான். எல்லாமே வார்த்தை தான். விதைனா வார்த்தை. பைபிள்ல எங்க விதை இருக்குது அது வார்த்தை. ஆமென். இங்க என்ன சொல்றாரு? வாசிங்க வசனத்தை. இன்று நான் உனக்கு விதைக்கிற. இன்று நான் உனக்கு விதைக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை விதைக்கிற வார்த்தையை, தேவனாகிய கட்டளைகளை நீ கடைபிடிப்பேனானால், இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும்படியானால், சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். Deuteronomy chapter 28 verse 1. இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் பொழுது கீழே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் உங்க வீட்டுல வந்து தங்கும். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தங்கி போகும் சொல்லல வேதத்துல. சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக. அது கீழே நீ முதல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். சத்தியத்தை வார்த்தை கீழ்ப்படியாம ஆண்டவரே என்ன உயர்த்துவாரா? இல்ல. தகப்புடைய பேச்சு கேட்டாதான் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை தகப்ப கொடுப்பான். ஆமென். அப்படிதானே? ஒரு பிள்ளை தாறுமாறா இருந்தா அப்பா வந்து இமிடியேட்டா எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரா? அதே அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவார்? உடனடியா. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கேட்கணும். எல்லாம் கேளுங்க. உங்க சபத்துல ஆண்டவரே என்ன உயர்த்தும், என் தேவைகளை சந்தியும். ஆபிரகாமை காட்டிலும், ஈசாக்கை காட்டிலும், யாக்கோபை காட்டிலும். ஆமென். அல்லேலூயா. என்னை உயர்த்தும். இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில என்னை உயர்த்தும். மற்றவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு என்னை உயர்த்தும். ஆமென். கேக்குறீங்களா? கேட்க மாட்டீங்களா? இல்ல இதே போதும் பாஸ்டர், இந்த வீடே போதும், வாடகை கட்டின்னு அப்படியே நான் போயிடுறேன் பாஸ்டர் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. கேட்கணும். இனி யார் இடத்துல கேட்கணும்? என்னென்ன போன முறை விசுவாசத்தை பத்தி பேசணும். இனி நம்ம தேவைகளை நம்ம சந்திக்கணும்னா நமக்கு எஜமானனா இருக்கிற, தகப்பனா இருக்கிற, உலகத்துல எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தான். ஆமென். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ நாமம் நமக்கு இன்னொரு தகப்பன், முக்கியமான தகப்பன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஹalleluya. 1 ராஜாக்கள் 1 King chapter 3 verse 5. ஆண்டவர் கேட்கிறார், என்ன வேணும்பா? உன் வாழ்க்கையில் என்ன வேணும் கேளு.
கேட்கிறார். நீ கேட்காம போயிட்டோட கர்த்தர் உன்னை கேட்கிறார். 1 ராஜாக்கள் 1 King chapter 3 verse 5. கிதியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அவரே கேட்கிறார். என்னப்பா வேணும் உனக்கு? என்னம்மா வேணும் உனக்கு? என்னம்மா வேணும்? எஜுகேஷன் கர்த்தர் கொடுத்துட்டார். நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். கொடுத்துட்டாரா இல்லையா? உனக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன், உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு கணவர் வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும். ஆமென். கல்வி ஞானத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு வேலை கொடுத்துட்டார். ஆமென். இப்ப நீ கேட்க வேண்டிய என்ன கேள்வி தெரியுமா? இனி ஒரு நாட்டில் எனக்கு ஏற்ற ஒரு துணையை நீ கர்த்தர் கொடுக்கணும். அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நாங்க சபையா போனோம், ஆண்டவர் ஆராதிக்கணும். கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஜோரா சொல்லுங்கப்பா. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் உயர்த்துகிற தேவன். நல்லா தூங்கிருக்கிறான் சாலமோன். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் வந்து கேட்கிற, என்னப்பா வேணும் உனக்கு? நீ கேட்கவே மாட்டேன்றேப்பா. நீயே நாம கேட்காம போனா அவரே வந்துடுவார், அவரே வருவார். ஏன்னாப்பா ஒன்னும் கேட்கவே மாட்டேன். அதுதான் இங்க வந்து சாலமோனத்துல கேட்டாரு. என்ன சொன்னார்? கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். இனி நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது எந்த விதம் இருந்தாலும் சரி. ஆமென். தொழிலா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, இனி நாம் என்ன இடத்துல கேட்கணும்? எல்லா காரியத்தையும் கர்த்தர் இடத்துல கேட்கணும். எங்க அங்கெல்லாம் போயிடாதீங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்வார், அந்த பாஸ்டர் என்ன சொல்வார், அவங்க என்ன சொல்வார், என் வாழ்க்கை குறித்து என்ன சொல்வாரா? ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு தாயத்தை கட்டுறதும் வெத்தலையில போட்டோ எடுக்கிறதும் என்ன எப்படி உயர்த்து, என்ன சொல்றா, என்ன பத்தி சொல்றா, கிளி என்ன சொல்றா, காக்கா என்ன சொல்றா. ஆமென். 5 அறிவிக்கிற பறவை கிட்டலாம் போய் இவன் வாழ்க்கைக்காக கேட்டு இருக்கிறான். ஆனா நீ நாம கேட்க வேண்டியவர் யாரு? யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கேட்கணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் கணக்கில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர்கிட்ட நம்ம போய் கேட்கணும். ஆமென். கேட்டுதான் பாருங்க. யார் ஒருவர் என் நாமத்தில் கேட்கிறார்கள் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நல்லா தூங்கிட்டு இருக்கான் சாலமோன். ஆண்டவர் வராரு, கனவுல வராரு, சொப்னத்துல வராரு. அப்பா உனக்கு என்ன வேணும் கேள், நீ என்ன விரும்புற கேள். நீ கேட்கலன்னா அவர் உங்களை வந்து கேட்குவார். அதுக்கு வச்சுக்காதீங்க. ஆமென். ஆமென். ஏன்னா அவர் கேளுன்னு சொன்னார் இல்ல. கேட்கணுமா? கேட்க கூடாது. கேட்கணும். வெறும் ஆஸ்தி மாத்திரம் இல்ல, அந்தஸ்து மாத்திரம் இல்லை. பாரு அம்மா வராங்க, அவங்க என்ன தெரியுமா கேட்கிறாங்க? ஆண்டவர் நல்லா உயர்த்தி இருக்கிறார், என் கனவை ஆண்டவர் ஏத்துக்கணும். அவங்களுடைய தாகம், அவங்களுடைய பதில், அவருடைய ஜெபம் கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாளா கேட்கிறாங்க. எல்லாம் என் குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க. என் மக, இன்னொரு மக வரணும், என் கணவர் வரணும். ஆமென். கேளுங்க. ஆண்டவர் அவரு கொண்டு வந்துருவார் சபைக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம், Matthew chapter 21 verse 22. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டது. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் நம்ம ஜெபத்தை தான் கேட்க போறோம். ஆமென். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆமென், குதூகலத்தோடு, ஆமென். ஆமென். சில பேர் கண்ணீரோடு, வேதனையோடு. எதுல நம்ம கேட்கிறோம்? உட்கார்ந்துடணும். எதுல நம்ம கேட்கிறோம்? ஜெபத்துல கேட்கிறோம். ஜெபத்துல நம்ம கேட்கிறோம். எல்லாம் ஜெபத்துல தான் கேட்கிறோம். எத்தனையோ காரியத்தை நீங்க ஜெபத்துல கேட்கிறீங்களா இல்லையா? அப்ப இதை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இதுதான், எனக்கு தான், எனக்கு கால் முட்டி நோது, நான் கார்ல போனோம், நடந்து போக முடியல, என்னால் சபைக்கு போக முடியல, ஆட்டோக்கு வெயிட் பண்றேன், ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது, எங்க வீட்டுக்கு ஒரு வாகனத்தை கொடு, காரை கொடு, நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு போகணும். கேட்கணுமா? கேட்க கூடாது. கேட்கணும். இனி கேட்கணும்.
எனக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆமென், ஜெபத்திலே என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் கொடுப்பார். இதுதான் விசுவாசம். கிறிஸ்துவா இருக்கிற நீ என் நாமம், கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்னே ஒன்றா எதிர்பார்க்கிறாரு, ஒன்று விசுவாசம். ஏன்னா ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது நீ விசுவாசிக்கிறாயா, என் ஜெபத்தை நம்புறாயா? அப்ப அவங்க சொல்லும் போதுதான் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க 21 22 என்ன? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். பெற்றுக்கொள்வீர்கள். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஜோரா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி ஆகட்டும் ஆண்டவரே, அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும். என் வீட்டுக்கு தரித்திரமா இருக்க கூடாது. ஆமென். என்னைய மாவும் நிறைந்த பாத்திரமா என் வீட்டுல இருக்கணும். ஆமென். ஒரு டப்பா கூட குறையா இருக்க கூடாது. ஆமென். ஜெபிக்கிறீங்களா இல்லையா? கேளுங்க, கேளுங்க. ஏன்னா அண்ணன் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த தாயின் கருவில அவர் தான் நம்ம உருவாக்கினார் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னார் பஞ்சகாலம் வரும்னு சொன்னார். ஆமென். அது என்ன பஞ்சகாலம் தெரியுமா? சாப்பாட்டுக்கெல்லாம் இல்ல. இந்த வேத வசனம் கிடைக்காம போயிடும், வார்த்தை கிடைக்காம போயிடும். ஆமென். ஏன்னா தாயில கருவில் உருவாக்குற பிள்ளைக்கு ஆண்டவர் சாப்பாடு போடுவாரா போட மாட்டாரா? அதுல பஞ்சம் இல்லை. நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென். ஆண்டு பிள்ளைகளை எப்போதும் கர்த்தர் போஷிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமத்துல கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 14 verse 13 and 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, அப்படிதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றார்? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமை அடையும்படியாக அதை செய்வேன். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்த உற்சாகமா, சத்தமே இல்லை. ஆண்டவர் சொல்றார் இயேசுவின் நாமத்தை நம்ம கேட்கறது தானே? பிதாவின் நாமத்துல சொல்றோமா, இயேசுவின் நாமத்துல சொல்றோமா? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவின் தானே சொல்றோம். ஆனா பிதாவின் சொல்றோமா? ஆனா என்ன ஆண்டவர் சொல்றாரு? என் நாமத்துல நீ கேட்கும் பொழுது பிதா மகிமை அடையும்படி அதை கர்த்தர் செய்வார். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ குமாரின் பிதா மகிமை அடையும்படி அதை நான் செய்வேன். அவர் மகிமை அடைவதா? ஆமென். என் நாமத்துல கேட்டேன்ல, நான் அதை செய்வேன், பிதா மகிமை அடைவார். அல்லேலூயா. அடுத்த வசனம், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் செய்வேன். என் நாமத்துல கேளுங்க. பிதா சந்தோஷம் அடைவதற்கு உன் வாழ்க்கையில் நான் பெரிய அற்புதங்களை நான் செய்வேன். அதான் முதல் வசனம். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ, ஆமென். கேட்கணுமா? கேட்கறீங்களா? இந்த பக்கம் கேட்கறீங்களாமா? வாய் தர சொல்லு. நான் கேட்குவேன் சொல்லுங்க. ஜோரா சொல்லுங்க. நான் கேட்குவேன். என் அப்பாட்ட நான் கேட்குவேன். வரவே மாட்டேங்க. நீங்க என்ன என் அப்பா கிட்ட கேட்கணும்? எங்க அப்பா சேர்த்து 20 வருஷம் அது இப்பவும் எங்க அப்பா கிட்ட கேட்க சொல்றாரு. இந்த அப்பா இல்லப்பா, உலகத்தார் அப்பா இல்ல, கர்த்தர் அப்பா. அவரு சொல்றேன் நான். பாஸ்டர் அப்பாவுக்கு அப்பா அப்பான்றாரு. எங்க அப்பா போய் 25 வருஷம் ஆகுது. அவர் மண்ணில் இருக்கிறார். அவருக்கு கேட்டா ஒரு மண்ணு தான் எடுத்து கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த அப்பா இல்ல, உன்னை என்ன கருவில் உருவாக்குன அப்பா. கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கேட்கணும், இனி கேட்கணும். அநேக சாட்சிகள் சபையிலும் நான் கேட்கிறேன். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை உயர்த்தினார். இந்த வரலாம் என் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். சபையில சாட்சி சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரின் மேல் பிதா மகிமை அடையும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். I will do it. என் நாமத்தில் எது கேட்டாலும் நான் செய்வேன்.
கேக்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 59 verse 1 ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஐசாயா 59 verse 1, ஏசாயா 59ஆம் அதிகாரம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். அருமையான வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. உலகத்தார்கிட்ட சொல்லிட்டு அந்த காதுல வாங்கிட்டு விட்டுடுவாங்க. அப்புறம் பார்த்து பிறகு தெரியாதமா சொல்லுவாங்க, கேட்டியா? நீ சத்தமா கேட்டுக்குவ, 10 முறை சொல்லிப்ப. திடீர்னு அவங்க பார்த்த உடனே நம்ம கேட்டியா, நான் வேற ஏதோ பேசுனேன், என் காதுல சரியா ஓடலன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு ஐசாயா 91 verse 1 என்ன சொல்றாரு? இதோ ரட்சிக்க கூடாதபடி என் கர்த்தருடைய கை குறுகி போனதும் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்ப யாருக்கு நீ காசு கேக்குற? 10 ரூபாய் கேக்குற, அவர் பாயிண்ட் விட்டு தேடின்னு பாரு, 2 ரூபாய் தேடின்னு பாரு. தேடுவாரா இல்லையா? தேடுவாரா இல்லையா? கொடுக்கற சொல்லுவான், ஆனா 10 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா அவன் கொடுக்கறதுக்கு மனசு வராது. டக்குன்னு என்ன பண்ணுவான்? 2 ரூபாய் 3 ரூபாய் காயின்ஸ தேடுவான். அப்ப அவன் கை என்ன ஆயிடுச்சு? குறுகிடுச்சு. You can understand Tamil? நம்ம பேரு சங்கீதா. அவன் பேருமா சுஜி. கேக்குதா? ஓகே, புரியுதா? என் பேசுற தமிழ் புரியுதா? முதல் முறையா வந்துக்கிறீங்க. சங்கீதா சுஜி, இன்னொரு சங்கீதா. கைகளை தட்டு. புது 2 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க. அவங்க பார்க்கும் பொழுது எனக்கு இந்த அடுத்த ஏப்ரல் 8 வந்து இனாகுரேஷன் ஆஃப் பைபிள் கிளாஸ், ஸ்கூல் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ். பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த இடத்துல தொடங்குறோம் நம்ம. ஆமென். ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சென்னையில இருந்து வராங்க, எல்லாம் குவாலிஃபைட் ப்ரொஃபசர்ஸ். ஆமென், சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Next month February 2nd Saturday, every second Saturday Bible school college from here from 9 to 5:30. ஆமென். இந்த பிள்ளைங்க வரும்போது எனக்கு அந்த எண்ணம் தான் வந்துச்சு. முதல் முறையா வராங்க இந்த பிள்ளைங்க எல்லாம். இப்பதான் நம்ம வேதத்தை ஸ்டார்ட் பண்றோம், காலேஜ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு கர்த்தர் உணர்த்துறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வாலிப வயதுல நீ உண்டாக்கின தேவனை நினை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வாலிப வயதுல தான் பிசாசானவன் பிள்ளைகளை பாவத்துல கொண்டு போவான். ஆமென். அவன் ஃபவுண்டேஷனை உடைச்சிடுவான். ஆமென், சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. வாலிபன் தான் ஆண்டவர் சொன்னார், வாலிப நாட்களிலே உண்டாக்கின தேவனை நினை. ஏன்னா அந்த வாலிப வயசுல பிள்ளைங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? மகிமைப்படுத்துவது எப்படி இருக்கும்? ஆண்டவர் வல்லமையா அவங்களை பயன்படுத்துவார். அதனால உன் வாலிப பிரயாசத்திலே சிருஷ்டிகரனே. பிரசங்கி புத்தகம் எக்ஸ்பிளேஷன் சாப்டர்ஸ் பிரசங்கி 12:1 வாசிங்க. நீ உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரனே நீ உண்டாக்கின தேவனை நினை. தீங்கு நாட்கள் வரதுக்கு முன்பே எனக்கு பிரியமானவைகளை என்று நீ சொல்லும் வருஷங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். பாருங்க, அந்த பிள்ளைங்களை வந்த உடனே எனக்கு அர்த்தம் வந்தது. முதல் முறையா சபைக்குள்ள வராங்க. சரி, தேவனை ஆராதிக்கட்டும், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு அந்த சிந்தனை வரல. பிள்ளைங்க தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சிக்கணும் அந்த வாலிப வயசுல. ஆமென். அப்ப அந்த சத்தியம் அந்த வாலிப வயசுல வந்தா அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஐசாயா 59ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, குறுகி போவதும் இல்லை. கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நீ கேட்டா அவர் பதில் கொடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு வசனம் வரும்போது சங்கீதம் 66ஆம் சங்கீதம், சங்கீதம் 66ஆம் சங்கீதம் சாப்டர் 66 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறார்? ஏன்னா இந்த 2 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். தேவன் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 66ஆம் பக்கம் வச்சிருங்க பிரதர். நீங்க செய்தி கேட்பீங்க. வாசிங்க.
Psalm 66, 19 and 20. 19 and 20 வாசிங்க. மெய்தான் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தை சத்தத்தை கேட்டார். ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் என்னுடைய ஜெபத்தை தல்லாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இங்க என்ன சொல்றாருன்னா ஐசாயா 59:1ல அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். மந்தமாகவும் இல்லை. அவர் செவி கொடுக்கிற தேவன். நீ கேட்கும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். பாருங்க, எப்போ நீங்க முழங்கால் படி போட்டு ஆண்டு சமூகத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருவார். நீ என்ன சொல்றன்னு கேட்குவார். கேட்குவாரா? கேட்க மாட்டார். நீ முட்டி போட்ட உடனே எந்த வேலையிலும் சரி, தேவனுடைய சமூகத்துல நீ முட்டி போட்ட உடனே ஆமென், நீ ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் வந்து பக்கத்துல கேட்கிறார். என செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஓய காத்தாவே என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா நீ கேட்கலையா? கேட்கிறார், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அவருடைய சமூகத்தை நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது இந்த பிள்ளை ஏற்கனவே தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இதயத்தில் இருக்கிற எல்லா சிந்தனை எனக்கு தெரியும். ஆமென். நீ சொல்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். மனுஷ முகத்தை பார்க்கலாம், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு ஏன் இதயத்தில் என்ன இருக்குது, ஒவ்வொரு இதயத்தில் என்ன இருக்குது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி பாரங்கள், ஏக்கங்கள், திட்டங்கள், வேதனைகள், கவலைகள், திட்டங்கள் எல்லாம் இதயத்தில் இருக்கும் பொழுது நீ தேவனுடைய சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செவி கொடுக்கிறார். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவன் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவன் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில என்ன தேவன் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆனால் என்ன சொல்றார்? கேளுங்கள். என்ன சொல்றாரு? கேளுங்க. எல்லாம் தெரியும். உனக்கு என்னென்ன தேவை தெரியும். நீ எதற்கு துக்கத்தோட இருக்கிற, வேதனையோட இருக்கிற எல்லாம் தெரியும். எத்தனை கஷ்டங்கள் இருக்கிற எல்லாம் தெரியும். ஆனா நீ கேட்கணும். என்ன சொல்லணும்? ஒரு புள்ள பசி எடுத்தா தானே கேட்கும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிற தேவன். ஏன்னா இங்க சொல்ற அவருடைய கை குறுகி போவதும் இல்லை. ஆமென். கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, பாக்கெட்ல போடுவாங்க, உள்ள போனவன்னு அவன் என்ன மாறிடும். ஆமென். என்ன மாறிடும்? என்ன மாறிடும்? கொடுக்கிற அமௌண்ட் கொடுக்காம உள்ள தேடி கம்மியா கொடுப்பான். ஆனா ஆண்டவர் அப்பேற்பட்டவர் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஆண்டவர் அப்பேற்பட்டவரெல்லாம் இல்ல. ஆமென். இதோ ரட்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமா இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 11:24 வசனம். மார்க் 11 மார்க் சாப்டர் 11 verse 24. மார்க் 11 24 வசனம். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தர் கடன் தொழில இருந்து என்ன இதுதான் எங்களுக்கு டீச்சிங் எல்லாம் போயிட்டு இருக்குது. கடன் இருக்குது. ஏன்னா இந்த நிறைய இப்போ கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த மீட்டிங் எல்லாம் நடந்தது இல்லையா? அதை ஊழியக்காரங்க எல்லாம் பேசுறோம். கடன் இருக்கும். ஆனா என் கர்த்தர் கடத்துக்கு தேவை பணத்தை கொடுத்துட்டார். இப்படிதான் விசுவாசம். இப்படி இதுதான் விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் கொடுத்துருவாரு என் கர்த்தர். முடிச்சிட்டாரு என் கர்த்தர். நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கணும். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அவர்களை ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ ஆமென், அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் கேட்குவாங்க 50-50 ஆகுமா ஆகாதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா. தேவனுடைய சமூகத்துல முழு விசுவாசம், தேவனுடைய சமூகத்துல முழு விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல முழு நம்பிக்கை இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இங்க பாருங்க, இங்க அவங்க கூட இங்க பார்க்க சொல்றாங்க. ஆமென். பாருங்க என்ன பேசுறத பாருங்க. வேதத்தெல்லாம் அங்க படிக்கணும். இங்க போதகர் என்ன சொல்றாரு வந்து கேட்கணும். ஆமென். இப்பதான் வந்து 2 நிமிஷம் ஆள முடிக்க போறேன். இதுக்கு முன்ன என்ன செய்தி போது அவங்களுக்கு தெரியாது. இப்ப கிளாஸ்ல 1 ஹவர் டீச்சிங் இல்லையா, ஸ்கூல்ல நடத்துறோம். பாதியில போயிட்டு உட்காந்து எதனா புரியுமா? அப்ப எதுக்கு வரீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேசுறது எதனா தெரியுமா? அப்ப எதுக்கு வரீங்க? நீங்க தேவனுடைய சம்பவத்துக்கு வந்தா முழுசா வந்து உட்காரணும், முழுசா வார்த்தை கேட்கணும். பாதியில வந்து நின்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, எதை பத்தி பேசினாரு, ஏதோ இங்க பாருங்க சொல்லிடணும் பாருங்க. ஏனோ தானமா சபைக்குள்ள யாரும் வரக்கூடாது. சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கின்னு அப்படி போய் காய் வாங்கி போயின்னு வீட்டுக்கு போறதுலாம் சபைக்குள்ள யாரும் வரக்கூடாது. நேரத்தை ஒடுக்கணும். இவங்க வந்தா இங்க வந்து 2 நிமிஷம் தான் ஆகும். இன்னும் 10 நிமிஷம் நான் முடிக்க போறேன். தொடங்கி 1 மணி நேரம் வந்த சப்ஜெக்ட். அவங்க என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? தெரியுமா? அப்ப எதுக்கு வரணும்? சொல்றாங்க வாழன்னு தெரியல தலையன்னு தெரியல சொல்றாங்களா இல்லையா? வாழன்னு தெரியல தலையன்னு தெரியல. இது நீங்க வந்து ஆண்டவர் தூஷிக்க யாரும் சபைக்குள்ள வரக்கூடாது. 9 மணி ஆராதனைனா 8:45 அங்க இருக்கணும். ஆண்டவர் காத்துன்னு இருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனப்புத்திரை கர்த்தர் கண்டோக்கி பார்த்துன்னு இருக்கிறார். நான் தொடங்கி 9 மணி ஆகும், 11 மணிக்கு வராங்க. வந்து கீழே பைபிள் அப்பதான் பார்த்துக்கிறேன். தயவுசெய்து ஸ்கூலுக்கு போனீங்களா முழு கிளாஸ் பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்கம்மா, பேசுமா. நான் என்ன உறுதியா பேசுகிறேன். பண்றோமா இல்லையா? தயவுசெய்து அடுத்த வருஷம் வாரத்துல இருந்து லேட்டா வருதுங்களாம் நின்றுடுங்க, பரவாயில்ல. 10 நிமிஷம் வந்து என்னத்த கேட்க போறேன்? காலம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னதான் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது, அது தெரியாது. ஏன்னா புது வருஷத்துல சொல்லிடுறேன். பழைய வருஷத்துல அந்த ஹாபிட்டெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி மாத்திக்கணும். புதிய வருஷத்துல புதிய காரியங்களை கர்த்தரை வாழ்க்கையில செய்யணும்னா முதல்ல தேவனுக்கு முதல்ல கொடுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கேட்கிறது அதான் கர்த்தர் கொடுப்பார். வேற என்ன மாத்தி கொடுப்பாரா? அதுக்கு ஒரு காரணம். அது ஒரு வேத வசனத்துல வார்த்தைகள் இருக்கு. நீ எதை கேட்கிற அதான் கர்த்தர் கொடுப்பா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ல இருந்து உள்ள வசனங்களை வாசிக்கும்போது 9ல இருந்து வாசிக்கலாம். முடிஞ்ச அந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். ஆமென். ரெண்டு காரியங்களை குறித்து நான் பேசி நான் முடிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நாம் கர்த்தருக்கு எதை கேட்கிறோமோ கர்த்தர் அதை கொடுக்கிறார். எந்த மனுஷனாகிலும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிப்பதை கேளுங்க. உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற 9. ஆமா, இப்ப கேட்கிற ஆண்டவர் பேசுறாரு. நம்ம எதை கேட்கிறோமோ கர்த்தர் தான் கொடுக்கிறார். அவர் மாத்தி எல்லாம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது 7ல வாசிக்கலாம். அப்பதான் அந்த கண்டினியூ நம்மளுக்கு கிடைக்கும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? பாருங்க, அப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க, அப்பா எனக்கு என்ன சப்பாத்தி கொடுப்பா, பிரெட் கொடுப்பா, நீ என்ன கொடுப்ப? அது கொடுப்பியா? ரோட்ல இருக்கிற கல் எடுத்து கொடுப்பியா? இல்ல வீட்டுல இருக்கிற செங்கல் எடுத்து கொடுப்பியா? நீ அவங்க அப்பாட்ட பிள்ளை அப்பாட்ட எதை கேட்கிற அதான் கொடுப்பாரு. அதான் சொல்றாரு ஆண்டவர். நீ கேட்கிற விசுவாசத்தோட கேட்கிற, அதுக்கு ஒரு ஊமையை கர்த்தர் சொல்றார், பேரபிள் சொல்றார். அப்பதான் புரியும் ஜனங்களுக்கு. ஆமென். நிறைய முறை ஆண்டவர் வேதத்தை போதிக்கும் பொழுது சீஷர்களுக்கு புரியாது, அது சீக்கிரம் அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு கதை வடிவத்தில் அவர் பேசுவார். பேரபிள்ஸ், ஊமை வழியாக கர்த்தர் பேசுவார்.
இப்ப இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு ஊமையை சொல்றார். தகப்பன் நம்ம அப்பா எடுத்த பிள்ளை தகப்பன் எடுத்த அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, நல்லதையே கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்முடைய வேண்டுதல்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பார், அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. இப்பதான் அப்பா திட்டி இருப்பான், குடிச்சிட்டு அடிச்சிருப்பான். ஆனா அப்பா அப்பாட்ட சாப்பாடு கேட்கும்போது என்ன கொடுக்குறாரு? அப்பா சாப்பாடு தான் கொடுக்குறாரா இல்லையா? அதான் சொல்றாரு, ஒரு துஷ்ட மனிதனை இல்லையா, தேவனுக்கு விரோதமா இருக்கிற மனிதனே தான் பிள்ளை அப்பா கிட்ட பசிக்குது அப்பான்னு கேட்டா அவனே சாப்பாடு கொடுக்கறான். யார்? அவனே சாப்பாடு கொடுக்கறான். அவனே சாப்பாடு கொடுக்கறான். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? இப்பதான் அடி வாங்கியிருப்பார் அப்பா, ஒரு மூலையில உட்காந்து இருப்பார் அப்பா. அப்ப திடீர்னு அந்த பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுவான். அப்பா அந்த வேதனையிலும் கூட கல்லை கொடுப்பாரா அப்பத்தை கொடுப்பாரா? அப்பத்தை. அதான் சொல்றாரு எக்ஸாம்பிள், உங்களிடத்தில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற அறிந்திருக்கும் போது, நாமே பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்க நாமோ. ஆமென். பிள்ளை எவ்வளவு உனக்கு செய்திருப்பான், வீட்டு விட்டு எத்தனையோ இடத்துல நாங்க பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் அப்பா அடிப்பான் தொத்துறோம், ஆனா வழியில வரும்போது அப்பா என்ன சேர்த்தமா எதனா வாங்கி தான் கொடுத்து அனுப்புவார். ஆமென். ஆமென். அந்த துன்மார்க்கனுக்கு, அந்த துன்மார்க்க பையனுக்கு தான் தகப்பன் அதை அறிந்தும் கூட அவனை உபசரிக்கிறார் என்று சொன்னா, தாயின் கருவில உருவாக்குன உன்னை என்னையும் கர்த்தர் நம்ம எப்படி உயர்த்துவார்? கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கன் வரான், அடி வாங்கின அப்பா இருக்கிறாரு, அவரே அவனை போஷிக்கிறார் என்று சொன்னா, அவன் தேவைகளை சந்திக்கிறார் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளையே கொடுக்க அதிக நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். கையில தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இயேசு நல்லவர், நல்லவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஒரு கால் தேவனுக்கு நீ விரோதமா காரியம் செய்திருந்தாலும் கூட, ஆமென். இப்ப யாரோ நீங்க யாரோ உங்களுக்கு எதிர்த்தா பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அனாவசியமா பேசிட்டான்னு வச்சுங்க, அவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இம்மிடியேட்டா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்களா? அப்புறமா கொடுத்தா பரவாயில்ல, அப்படின்னா ஒரு முன்னே கொடுத்துறது தானே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீ நல்ல செய்தாலும் உன் மேல ஆண்டவர் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நீ தேவனுக்கு விரோதமா தீங்கு செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அன்னைக்குதான் நம்ம நிக்க போறோம். ஆமென். அப்பதான் ரெக்கார்டு எடுப்பார். என்ன எடுப்பாரு? ரெக்கார்டு எடுப்பார். பூமியில அவர் ஒன்னும் பண்ண மாட்டார். ஏன்னா பூமியில நீ நாம இருக்கிற வரையிலும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட நீ நாமும் தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்கிற நீ நாமும் ஒரு கால் இந்த உலகத்துல
தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாவம் செய்திருந்தாலும் கூட உலகத்தாருக்கு நீ பாவி, ஆனா தேவனுக்கு நீ என்னாமோ நீதிமான்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ என்னாமோ நீதிமான்கள். ஆமென். ஒரு கால உலகத்தாருக்கு நம்ம பாவிகளா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வைக்கு நீதிமான்கள் நம்ம நிற்கிறோம். எவ்வளவு இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ண, இனி நம்ம என்ன கேட்கணும் கர்த்தரிடத்துல? கேளு. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்ன பல மடங்கு ஆசீர்வதியும். என்ன தப்பு இருக்குதா? என்ன கோர்ட்ல என்ன கேஸ் போட்டுருவானுங்களா? நான் இந்த ஆளு ரோட்டெல்லாம் சுத்தி சொல்லிங்கிறான். ஆமென் இல்லையா? ஆமென். அவர் போல இவனை போல ஆசீர்வாதம்ன்றான், இவனை போல ஆசீர்வாதம்ன்றான், இவனை போல ஆசீர்வாதம்ன்றான், அந்த வீட்டை பார்த்து இவனை போல ஆசீர்வாதம்ன்றான். கோர்ட்டு போடு, கேஸ போடு. ஏன்னா ஜெயில தள்ளிடுவாங்களா? கேளுங்க, இன்னிலிருந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை உயர்த்தும் ஆண்டவர் சொல்லுங்க, என்னை உயர்த்தும் சொல்லுங்க, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. ஆபிரகாமை காட்டிலும், ஈசாக்கை காட்டிலும், யாக்கோபை காட்டிலும், ஆமென், என்னை உயர்த்தும் ஆண்டவர், எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவர். அப்படிதான் ஜெபம் பண்ணான். யாரு? யாப்பேஸ். அவன் பிறந்தான், அவன் பேரு துக்கம். அவன் பேரு என்ன? துக்கம். பாருங்க, அவன் துக்கம். பாருங்க, துக்கம் அவன் பேரு. அவன் பிறக்கும் போது அவன் பேரு துக்கம். யாப்பேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாழ்க்கை வேற மாதிரியா இருந்தது, வேற மாதிரியா இருந்தது. ஆனா அவன் ஆண்டவருக்குள்ள வந்துட்டான். ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும். எனக்கு ஒரு வீடு இருக்க கூடாது. எத்தனை வீடு இருக்கணும்? நிறைய வீடு இருக்கணும், நிறைய ஆஸ்தி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும். ஆனா ஆண்டவரே ஒன்று சொல்றார், பொருள் மேல ஆசை வைக்காத. என்ன அதிகாரம் அது? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன நாலாம்னா எங்க? First Chronicle chapter 4 verse 10. verse 10. பாருங்க, யாப்பேஸ் குறித்து கர்த்தர் பேசுகிறார். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, listen to me. யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லைகளை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, அதற்கு என்னை விலக்கி கர்த்தருக்கும் என்றும் கர்த்தரை வேண்டிக் கொண்டான். என்ன சொன்ன நீங்க? என்ன பண்ண? என்னுடைய எல்லைகளை பெரிதாக பெருசா. உன எத்தனை நாளைக்கு சிங்கிள் ரூம்ல நான் வாழ்ந்தேன்? அவன் வேண்டினதை தேவன் அருளினார். எவ்வளவு நாளைக்கு தான் ஒரே ரூம்ல வாழ்ந்து இருப்போம்? 4 பிள்ளைங்களை வச்சுக்கணும். எங்களுக்கு 2-3 டபுள் பெட்ரூம் கொடுங்க, ட்ரிபிள் பெட்ரூம் கொடுங்க. கேளுங்க, அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். அது யாப்பேஸ் அவன் சொல்றான், எல்லைகள் எல்லாம் பெரிதாகும். இந்த வருஷத்துல எல்லாம் பெருசாகணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஆனா கேட்பதற்கு முன்பதாக நம் சத்தியத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்க வேண்டும். தேவனுடைய அதாவது நியாய பிரமாணத்தை கேட்பதை காட்டிலும், இதெல்லாம் சொல்றேன், கேட்கறீங்களா இல்லையா? This is all 10 commandments இல்லையா? இப்ப இதை சொல்றதுலாம் நீங்க கேட்கறீங்களா? கேட்டுக்கிறீங்களா? கேட்டுதான் இருப்பீங்க. ஆமென். வேதம் சொல்லுது, நியாய பிரமாணத்தை, கமாண்ட்மென்ட்ஸ் நீ கேட்பதை காட்டிலும் அதன்படி நடப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாப்பேஸ் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்க, என் வீடை பெருசு பண்ணு. எவ்வளவு நாளைக்கு நாங்க ஒரு 4 பேர் ஒரே ரூம்ல இருக்க முடியும்? என் பிள்ளைங்களுக்கு ஒரு ரூம் வேணும். கேட்கணுமா கேட்க கூடாது? சொல்லுங்க, கேட்கணுமா கேட்க கூடாது? சொல்லுங்க, சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. யாப்பேஸ் எப்படி ஜெபி சாந்தரமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. இரண்டாவது, எல்லைகளை பெரிதாக்கும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னோட கூட இருந்து என்னை நடத்தும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ஆமென், ஆமென். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், ஆமென் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வேண்டிக் கொண்டது. மன வேதனையில, துக்கத்துல, கவலையில இருக்கும் போது, ஒண்ணுமே இல்லாத போது, ஆமென், ஆண்டவர் நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே என் ஆசீர்வதியும், என் எல்லைகள் எல்லாம் பெரிதாக, இனி என்னை தீங்கு அணுகாதபடி, ஆமென்,
என்னை உங்களுடைய கருத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும். போதும். என்ன அருமையான சொன்னாலே நீ ஆண்டவரத்துல முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு நீ கேட்பீர் என்று சொன்னான். ஆமென். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வருஷம் கடைசியில 31 டிசம்பர் 25 ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். சபைக்கு நிரந்தரமாய் வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு சாட்சிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். யாபேஸ் ஒன்னில்லாத ஆள், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், தாயால ஒதுக்கப்பட்டவன், பேர் துக்கம். அப்ப அந்த அம்மா எப்படி இருக்குவாங்க? துக்கத்தை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்களா? அவன் வாழ்க்கையில பட்ட அனுபவம். அவன் சொல்றான், ஆண்டவரே, இஸ்ரவேல் தேவனை நோக்கி சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும், ஆண்டவரே எனக்கு தீங்கு நேராடாதபடி உடைய கரத்தில் என்னை தாங்கிகளை வழிநடத்தும், ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் எல்லைகளை, யாபேசின் எல்லைகளை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருகும்படி செய்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், அப்பா, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர், ஆபிரகாமை, ஈசாக், யாக்கோபை எப்படி நீர் ஆசீர்வதித்தீர், அதை காட்டில் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீ விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு நீர் கேட்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்று வேதத்தை நாங்கள் அறிந்தோம், தெரிந்து கொண்டோம். கர்த்தர் யாபேசின் எல்லையை பெரிதாக்கினேன் தேவன். ஆமென். அப்பா, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உம்முடைய சத்தியத்துக்குள்ள அப்பா நாங்கள் நடக்க, செயல்பட எங்களை நடத்தபடிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறோம்.